சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யார் நீங்க? உங்களை இந்த ஊருக்குள்ள இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. எந்த ஊர் நீங்க? டேய் வாடா அந்த பக்கம் வா. யார் இவங்க? பார்த்தா வெளியூர்காரங்க மாதிரி இருக்காங்க. சமையல் செய்யற இடத்துக்கு எதுக்கு வந்தாங்க? ஐயா, அன்னதான சாப்பாடு தயாராயிடுச்சுன்னா சாமிக்கு வச்சு பூஜை பண்ணிட்டு அன்னதானத்தை ஆரம்பிச்சிடலாம். பூஜைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர போற மீனாவை காணோம். நான் போய் அவ என்ன பண்றான்னு பாத்துட்டு அப்படியே சாப்பாடே எடுத்துட்டு வந்துடுறேன். பாட்டி நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க இருங்க, அவர் போயிட்டு வரணும். சரி அண்ணே, பூஜை முடிஞ்சிரும் போல இருக்க. பூஜை முடிஞ்சா அடுத்தது அன்னதானம் தான். பூஜையும் நடக்காது, அன்னதானமும் நடக்காது. நம்ம ஆளுங்க இந்நேரம் கோயிலுக்குள்ள புகுந்திருப்பாங்க. அவங்க பூஜையை கெடுத்துருவானுங்க. நடக்க போறதா இருந்த அன்னதானமோ நடக்க விடாம தடுத்துருவானுங்க. அதுக்கப்புறமா நம்ம உள்ள இறங்கி 2 பேர்ல ஒருத்தருக்கு ஒத்துமையா அன்னதானம் பண்ண பிடிக்கலன்னு ஏத்தி விட்டு 7:30 இழுத்து விடணும். அதுக்கப்புறம் இவனுங்க அடிச்சுப்பானுங்க. இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு எதிரி ஆயிட்டாங்கன்னு வையே, அதுக்கப்புறம் அண்ணா அப்படியே அமைச்சர் ஆயிடுவேண்டா. அண்ணே, உன் அறிவுக்கும் நீ போடுற பிளானுக்கும் நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னு. ஏய், என்னடா என்ன மாதிரி ஆளுங்களா கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றியா? ஐயோ அண்ணே, அப்படி சொல்லலண்ணே. உங்க ரேஞ்சுக்கு பார்லிமெண்ட்ல ஒரு இடத்த பக்காவா பட்டா போட்டு வைங்கன்னு சொல்ல வந்தன. வாஸ்தவமான பேச்சுடா. இவன்களும் இந்த ஊரும் காட்டு மிராண்டிங்களா இருக்கிற வரைக்கும் அண்ணனுக்கு அசம்பிளில ஒரு இடம் அசராம இருக்கும்டா. அண்ணே, சீக்கிரமா உங்க ஆளுங்களை வர வச்சு அவங்க கதைய முடியுங்க. நீங்க சட்டசபைக்கு போற அழக நான் பாக்கணும்னு. உன் ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அப்போ அன்னதானம் போற அவங்களோட ஆசைய, அந்த அன்னதானத்தை கொஞ்ச நேரத்துல அழிக்க போறேன். சரி வா போவோம். டேய், அவ நம்மள தாண்டா தேடிட்டு இருக்கா. என்னடா பண்றது? அவ இங்கேயே தேடிட்டு இருக்கட்டும், நம்ம அந்த பக்கமா போயிடுவோம். அவ வர்றதுக்குள்ள நம்ம யாரையாவது ஒருத்தரை தூக்கிடுவோம். வா. சரி வா. பூசாரி, இந்தாங்க பிரசாதம். அத வரங்கய்யா. என்னப்பா மீனா எங்க? அந்த ஒசரமான பொண்ணா? ஆமா. பிரசாதத்தை என்கிட்ட கொடுத்துட்டு யாரையும் தேடி போயிருக்காங்க. யாரையோ தேடி போயிருக்காளா? சித்தே, யாராவது தெரிஞ்சவங்கள பார்க்க போயிருப்பாங்க. பார்த்துட்டு வரட்டும், விடுங்க. பூசாரி ஐயா, சாப்பாடு வந்துருச்சுல்ல, பூஜை ஆரம்பிங்க. சரிங்க ஐயா, கொடுங்க. ஓம் காராமகளே ஓம் கனியான மனமே அவங்களா இருந்தா உன் அப்பாவை மட்டும் தானே டார்கெட் பண்ணணும். ஆனா
சத்யமூர்த்தி சாரியோல சாய்ஸா வச்சிருக்காங்க. அதுவும் இவங்க 2 பேர்ல ஒருத்தரையாவது கொன்னே ஆகணும்னு பேசிக்கிட்டாங்க. அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் எதிரா யாரோ ஒரு ஆள் மறைஞ்சிருந்து கொல்ல பாக்குறாங்க. வந்தவங்க முகம் உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ற, எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறது? ராம் முதுகுல குத்தணும்னு வரவன் நேருக்கு நேரா நின்னு முகத்தை காட்ட மாட்டான். வந்தவங்க வெறும் அம்புதான். இவங்க 2 பேரையும் ஏவி விட்ட வில்லன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். மீனா, எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மீனா. உண்மையிலே நீ கிரேட் மீனா. எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. எதுக்கு இப்படி அடி வாங்கிட்டு வந்தனே அதுக்காகவா? இல்ல மீனா, நீ எனக்காக தான் அடி வாங்கியிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல? என்னது சந்தோஷப்படுறியா? ஏன் மீனா எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற? நான் எவ்வளவு ஃபீலிங்ஸோட பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? என் ஃபீலிங்ஸை கட் பண்ணிட்டே இருக்க. ராம் எனக்கு வலிக்குது ராம். உன் ஃபீலிங்ஸ ஓரமா வச்சுட்டு என் வலிக்கு ஏதாவது மருந்து இருந்தா எடுத்துட்டு வா. அது இப்பதான் போட்டு விட்டேன். இது வேற. என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் மருந்து இருக்கு. அதை கொடுத்தா வலி குறைஞ்சிரும். கொடுக்கவா? அப்படி என்ன ஸ்பெஷல் மருந்து வச்சிருக்க? அது வேணாம். நான் என்ன மருந்துன்னு சொல்லவே இல்ல, அதுக்குள்ள வேணான்றா? உன் ரியாக்ஷன்லயே தெரியுது நீ என்ன கொடுக்க போறேன்னு. அது சரி, தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் வேணாங்கிற? ராம் எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி இருக்காத. கொஞ்சமாச்சும் சீரியஸா இரு. கோவில்ல உன் அப்பாவை கொல்ல வந்தவங்க யாருன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசி. அவங்க யாருன்னு தெரிஞ்சாதான் அவங்கள அனுப்புனது யாருன்னு ஏன் கொல்ல ட்ரை பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்படி 2 பேரும் தனியா பேசுறதுக்காக தான் கோயில்ல இருந்து கிளம்பி வந்தீங்களா? ஐயோ பாட்டி, அப்பெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி. நீங்களும் அதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. மீனாவுக்கு அடிபட்டு இருக்கு, அதனாலதான் வந்தோம். என்னடா சொல்ற? மீனாக்கு அடிபட்டிருக்கா? எங்க அடிபட்டுச்சு? எப்படி அடிபட்டுச்சு? பாட்டி பாட்டி மெதுவா. என்ன ஆச்சு மீனா? உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? என்னடா இது? எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. மீனா, நீயாவது சொல்லு மீனா. பாட்டி, கோவில்ல சன்னதி முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு இருந்தப்போ அன்னதான சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு போனேன். அதுக்கப்புறம் ராம பார்த்ததும் அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. யாரு மீனா அவங்க? எதுக்காக என் மகனையும் மருமகனையும் கொல்ல வந்தாங்க? அதுக்கு நீங்க தான் பாட்டி பதில் சொல்லணும். நானா? ஆமா பாட்டி. அவங்க யாருன்னு எனக்கு எப்படி மீனா தெரியும்? பாட்டி, சத்யமூர்த்தி சார கொல்ல வந்திருந்தா நாம சிதம்பரம் சார சந்தேகப்பட்டிருக்கலாம். சிதம்பரம் சார கொல்ல வந்திருந்தா சத்யமூர்த்தி சார சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனா வந்தவங்க 2 பேரும் யாராவது ஒருத்தரை கொன்னே ஆகணும்னு பேசிக்கிட்டாங்க. அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் எதிரா யாரோ ஒரு பொது எதிரி இருக்காங்கன்னு தானே அர்த்தம். பாட்டி, ரூட்
கிட்ட மாத்தி தாத்தா எப்படி இறந்தாருன்னு கேட்டு அதுல இருந்து விஷயத்த கரப்போம். ஆமாம் பாட்டி, தாத்தாக்கு என்ன வியாதி வந்துச்சு? வியாதியா? யாருக்கு? என் புருஷனுக்கா? அவருக்கு ஏன் வியாதி வரப்போகுது? அவரு தேக்கு மரம் மாதிரி இருப்பாரு. வியாதியெல்லாம் அவரை கண்டா பயந்து ஓடி ஒளிஞ்சிரும். அப்படின்னா தாத்தா எப்படி பாட்டி இறந்தாரு? குற்றவாளி வேதநாயகி என்பவர் அருணாச்சலத்தை கொலை செய்த குற்றத்திற்காக இந்திய தண்டனை சட்டம் 302ஆம் பிரிவின்படி கொலை குற்றவாளிக்கு இந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. சொல்லுங்க பாட்டி, தாத்தாவுக்கு வியாதி எதுவும் வரலனா அவர் ஏன் சின்ன வயசுலயே இறந்தாரு? சத்தியமூர்த்தி, சிதம்பரம், உங்க 2 பேரையும் நான் வெளியில வந்து கொல்லாம விட மாட்டேன். பாட்டி இந்த விஷயத்தை மறைக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? பாரு, உன்கிட்ட ஜெயிலர் அம்மா சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? யார்கிட்டயும் லிமிட்டுக்கு மேல பழகவும் கூடாது. என்ன என்ன முறைக்கிற? இதுதான் உன் செல்லு. இதுல ஏற்கனவே 4 பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதநாயகி இருக்கா. அவ மத்தவங்க மாதிரி இல்ல, ரொம்ப மோசமானவ. பார்த்து நடந்துக்க, இல்ல ஜெயில விட்டு உயிரோட போக முடியாது. வா. இதுல எவ வேதநாயகின்னு தெரியலையே. இதுல யாரு வேதநாயகி? ஓ, இவளா? இவளுக்கா இவ்ளோ பில்டப்? பார், ஆள் தெரியாம பேசுற நீ. இவளை பத்தி தெரிஞ்சுதான் இந்த செல்லுக்கே வந்த. இவ என்ன விட பெரிய ரவுடியா? ஏய், திரும்புடி. உன்னை பத்தி வெளியில ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன பெரிய அப்பா டக்கரோ? என்ன உங்க அக்கா பேசாதா? மௌன விரதம் அவங்க இன்னைக்கு. என்னது மௌன விரதமா? ஏன் உங்க அக்காவை என்ன ஜெயிலுக்கு நேர்ந்து விட்டாங்களா? அப்ப இவளை பத்தி வெளியில பேசினதெல்லாம் புருடாவா? கோயில்ல விரதம் இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் கற்பாம்பூச்சிக்கும் பள்ளிக்கும் பயப்படுறாங்க. இவ ஜெயிலியே கோயில நினைச்சு விரதம் இருக்கான்னா பெரிய பயந்தவங்களையா இருப்பா போல இருக்குது. இவளை போய் பெரிய டான் ரேஞ்சுக்கு வச்சு டெவலப் பண்ணி பேசுறீங்க. அடியே இங்க பாரு, இனிமே இந்த ஜெயிலுக்குள்ள எல்லாமே நான் தான். எனக்கு கீழே தான் நீ. நான் என்ன சொல்றனோ அத மட்டும்தான் நீ கேட்கணும். என்ன மீறி ஏதாவது செஞ்ச கொன்னுடுவேன். வேணாக்கா, விட்டுருக்கா. அவ தெரியாம பண்ணிட்டா. அக்கா சொல்றது கேளு, விடுங்கக்கா. அக்கா விடு, சொன்னா கேளு. விடுன்னு சொல்றேன்ல. விடு. என்ன விட்டுரு.
வேதா விட்டுரு வேதா அவள. என்ன விடு. உன் போலீஸ் பவரை என்கிட்ட காட்டணும்னு நினைச்ச சாரி மேடம், நேத்து தான் இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க மேடம். உங்களை பத்தி சரியா தெரியாது மேடம். கூட்டிட்டு போ அந்த பக்கம். இனிமே என் கண்ணிலேயே படக்கூடாது. சரிங்க மேடம். மேடம் வாங்க மேடம். ஏய், மேடம். நான் உடனே என் அண்ணனை பார்க்கணும். வர சொல்லு. சரிங்க மேடம். ஹாய் சார். சார் மேல வாங்க. வாமினா. வணக்கம் சார். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ண மீனா. இவரு சிதம்பரம் சாரோட சன். சொல்லுங்க மேடம். என்ன விஷயமா என்ன தனியா பார்க்கணும்னு வர சொன்னீங்க? நான் போன்லயே சொல்லியிருந்தேன்ல சார், கோவில்ல சிதம்பரம் சாரையும் சத்தியமூர்த்தி சாரையும் யாரோ கொலை பண்ண வந்தாங்க. அவங்கள யார அனுப்புனா, எதுக்காக இவங்கள கொலை பண்ண வந்தாங்கன்னு நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். மேடம், இதை நீங்க ஸ்டேஷனுக்கே வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கலாமே. எதுக்காக என்ன தனியா வர சொன்னீங்க? சார், சிதம்பரம் சாரும் சத்தியமூர்த்தி சாரும் ஊருக்குள்ள பெரிய மனுஷங்க. இவங்கள யாரோ கொல்லணும்னு ஆள் அனுப்பியிருக்காங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க உஷாராயிடுவாங்க சார். அதனாலதான் உங்களை அன்அஃபிஷியலா விசாரிக்க சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். இவங்க 2 பேரை பத்தியும் ஏற்கனவே எனக்கு தெரியும். ஆக்சுவலா இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பல வருஷமா எதிரிகளா இருந்துட்டு இருக்காங்க. ஏன் அவங்களே ஆள் வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொல்லணும்னு நினைச்சிருக்க கூடாது? சார், இது வரைக்கும் எங்க அப்பா கோவப்பட்டு அறுவலை எடுப்பாரே தவிர அவரு அவசரப்பட்டு யாரும் கொன்னதில்ல சார். கொல்லணும் கூட நினைக்க மாட்டாரு சார். அது மட்டும் இல்ல சார், சத்தியமூர்த்தி அங்கிளும் இவரும் ஒரு காலத்துல ஊருக்குள்ள நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க சார். சின்ன வயசுல எங்க அத்தை லவ் பண்ணவர் கூட ஓடி போயிட்டாங்க சார். அதுக்கு ஹெல்ப் பண்ணவர் தான் சார் சத்தியமூர்த்தி அங்கிள். அவர் மேல இப்போ வரைக்கும் என் அப்பா கோவம் இருக்கே தவிர அவரை என்னைக்கும் கொல்லணும்னு நினைச்சதில்ல சார். அதே மாதிரி சத்தியமூர்த்தி சாரும் ரொம்ப நல்லவர் தான் சார். அவரு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாரே தவிர யாரையும் கொல்லணும்லாம் நினைக்கவே மாட்டாரு. இந்த கதையை நான் வந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட ஏதாவது முரண்பாடான கருத்து வருதான்னு தான் கேட்டேன். இப்ப கூட இவங்க 2 பேருமே ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா இருந்தாலும் கொலை பண்ற எண்ணெல்லாம் இவங்களுக்குள்ள இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு குழப்பமாவே இருக்கு. இத்தனை வருஷம் இல்லாத எதிரி இப்ப மட்டும் எப்படி திடீர்னு புதுசா முளைச்சு வந்திருக்கான்? எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு புது எதிரின்னு யாரும் இல்ல சார். ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தப்போ இவங்களுக்கு யாரோ ஒரு பழைய எதிரி இருந்திருக்கணும். அவங்க ஒருவேளை திரும்ப வந்திருந்தா? இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எதனால கட்டாச்சுன்னு சொன்னீங்க? சிதம்பரம் சாரோட தங்கச்சிய அவங்க லவ் பண்ணவர் கூட சத்தியமூர்த்தி சார் அனுப்பி வச்சுட்டார்ல, அதனால இவங்க எதிரி ஆயிட்டாங்க. ஒருவேளை மர்டர் அட்டெம்ப்ட் அவங்க தங்கச்சியோட ரிவெஞ்சா கூட இருக்கலாம்ல. சார், அவங்க இவங்களுக்கு பயந்து ஊரை விட்டே போனவங்க சார். அவங்க ஏன் சார் இவங்கள கொலை பண்ண வரணும்? நீங்க சொன்ன மாதிரி அவங்க கொல்லணும்னு நினைக்கலனா அப்ப நீங்க கொல்லணும்னு நினைச்சீங்களா? சார், நான் ஏன் சார் இவங்கள கொல்லணும்னு நினைப்பேன்? போலீஸ் மேடம் எல்லா பக்கத்துலயும் விசாரிக்கணும். பாக்குறவங்க எல்லாரையும் சந்தேகப்படணும். சார், அதுக்காக எங்க அப்பாவையும் அங்கிளையும் நாங்க கொல்லணும்னு எப்படி சார் நினைப்போம்? இவங்க இந்த ஊர் டீச்சர் தானே, இவங்க எப்படி இந்த குடும்பத்தோட பழகினாங்க? அது நீங்க 2 பேரும் ஒன்னா வந்தப்பயே உங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு.
கலரா மாறுது துருபுடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீரு விடுயா அவ ஃபேஸ் என்ன பிடிச்சிருக்குல்ல மொத்தத்துல இழுக்குது 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 என்ன தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்த நானே வைரமே ஒரு நாள் ஒன்ன தூக்குவனே உனக்கு அந்த பாட்டு கேட்டுச்சா? என்ன பாட்டு? அதான் நாம ரெண்டு பேரும் இடிக்கும் போது உனக்கு அந்த அனிருத் சாங் கேட்டுச்சா? எனக்கு ஒண்ணும் கேக்கல. ஆனா எனக்கு கேட்டுச்சு. மிஸ்டர், என் போன்ல சிக்னல் இல்ல, அது கிடைக்காம பாத்துட்டு வந்த அந்த நேரம் பார்த்து உங்க மேல இடிச்சிட்டேன். ஐ அம் ரியலி சாரி. எனக்கு சிக்னல் கிடைச்சிருச்சு. ஏங்க அந்த போட்டோவை கொடுத்துட்டு போக முடியுமா? போட்டோவா? என்ன போட்டோ? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? போட்டோ எடுக்கத்தானே போஸ் கொடுத்தீங்க. அந்த போட்டோவை கொடுத்துட்டு போங்க. கொடுங்க. அப்பதான் அந்த போன் ஸ்கிரீனர்ல சேவரா வச்சு அப்பா பாத்துக்குவேன். யோ, இங்க பாருங்க, நான் போட்டோல எடுக்கல. என் போன்ல சிக்னல் கிடைக்கல. சிக்னல் கிடைக்குமான்னு தேடிட்டு வந்தேன். அப்ப தெரியாம உங்க மேல மோதிட்டேன். ஐ அம் வெரி சாரி. நமக்குள்ள எதுக்குங்க சாரி? நமக்குள்ளயா? இனிமே எல்லாம் அப்படிதான். உனக்கு தான் கேட்கலையே அடியே என் கனவுல செஞ்சு வச்ச சிலையே கொடியே என் கண்ணுக்குள்ள பத்தி வைப்ப உனையே ஒரு பில்லா போல நானும் ஆனாலும் உன்னை நல்லா பார்த்து பெண என்னாலும் அடியே ஜன்மானாலும் நீ இல்லாம நான் இல்லடி. ராம், உன் குடும்பத்தை பத்தியும் ஊரை பத்தியும் உனக்கு எல்லாம் தெரியும்ல? தெரியுமே. அப்ப சொல்லு, உன் தாத்தா எப்படி இறந்தாரு? என்ன யோசிக்கிற ராம்? உன் தாத்தா எப்படி இறந்து போனாருன்னு உனக்கு தெரியாதா? இப்ப எதுக்கு அதெல்லாம் கேக்குற மீனா? இல்ல, சத்யமூர்த்தி சார் கிட்ட பாட்டி தாத்தாவுக்கு திதி கொடுக்க சொல்லி கேட்டப்போ சத்யமூர்த்தி சார் அதுக்கு ஒத்துக்கல. அப்போ பாட்டி பேசும்போது நான் ஒரு விஷயத்த கவனிச்சேன். தாத்தா உயிரோட இருக்கும்போது சிதம்பரம் சாரும் சத்யமூர்த்தி சாரும் ஒத்துமையா தாத்தாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. சின்ன வயசுல தாத்தாக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. தாத்தாவுக்கு இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ற அளவுக்கு அவருக்கு அப்படி என்ன பிரச்சனை இருந்திருக்கும்? மீனா, ஊர்னா 1000 பிரச்சனை இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே தாத்தா எடுக்கிற முடிவுக்கு ஆதரவா இருந்திருப்பாங்க. அதை பத்தி பாட்டி சொல்லிருப்பாங்க, அவ்வளவுதான். நீ பாட்டி சொல்றத வச்சு வீணா கற்பனை பண்ணிக்காத, சரியா? புரியுதா மீனா? என் அப்பாவும் சத்யமூர்த்தி அங்கிளும் பிரிஞ்சதுக்கு காரணம் என் அத்தை, அதாவது உன் அம்மா. உன் அம்மா ஊரை விட்டு போனதுனாலதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க ரெண்டு பேருமே எதிரிகளா ஆனாங்க. ராம், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச கதை தானே. ஆனா இவங்க ஒத்துமையா இருக்கும்போது, அதாவது தாத்தா உயிரோட இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்படி எதுவும் சொல்ற மாதிரி பெருசா எதுவும் நடக்கல மீனா. நடந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காதா? எல்லாமே தெரியும்னு சொல்ற உனக்கு உன் தாத்தா எப்படி இறந்தாருன்னு தெரியலையே. எப்படி இறந்திருப்பாரு? ஒண்ணு உடம்பு சரியில்லாம இறந்திருப்பாரு, இல்ல வயசா இறந்திருப்பாரு, அவ்வளவுதான். லூசு மாதிரி பேசாத ராம். தாத்தா இறந்து 25 வருஷம் ஆகுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு என்ன 95 வயசா இருந்திருக்கும்? ஆமா இல்ல? அப்போ அவருக்கும் சின்ன வயசு தானே. உன் தாத்தா எப்படி இறந்தாருங்கறத பத்தி தெரிஞ்சுக்காம எதேதோ கதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இப்ப எதுக்கு திட்டுற மீனா? நான் இப்ப சும்மா கேஷுவலா தான் சொன்னேன். என்ன ராம், நீ சின்ன பையன் மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம குடும்பத்துல நமக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல சேர்த்து வச்ச சொத்து நமக்கு கிடைச்சா மட்டும் போதாது. அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம தாத்தா இறந்திருக்காரு. நீ சொன்ன மாதிரி அது இயற்கை மரணமா இருந்தா அதுல எந்த தப்புமே இல்ல. ஆனா அது வேற மாதிரி ஏதாவது நடந்திருந்தா? என்ன என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா? அப்பெல்லாம் எதுவும் இருக்காது. அப்போ கோவில்ல உன் அப்பாவையும் சத்யமூர்த்தி சாரையும் கொலை பண்ண வந்தது யாரு? அது என் அப்பாவோட எதிரியோ இல்ல சத்யமூர்த்தி அங்கிளோட எதிரியாவோ இருக்கும்.
இவங்க 2 பேரும் பிரிஞ்சு 25 வருஷம் ஆகுதுல்ல, அப்புறம் ஏன் இவங்கள ஒன்னா கொல்ல வந்தாங்க? நான் இன்னும் 6 மாசத்துல செத்து போயிருவேன்னு சொல்லி கூட கேட்டுட்டேன். அதுக்கே வர மாட்டேங்கிறாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி போனவரை பத்தியா இவங்கெல்லாம் கவலைப்பட போறாங்க? அதனால அப்படியே விட்டுடுறதா? நான் எதுக்கு இருக்கேன்? அவர்கிட்ட பேசுற விதத்துல பேசினாதான் அவர் சம்மதிப்பாரு. ஏ ரேவதி, நீ அண்ணன்கிட்ட பேசு. எங்க அப்பானா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீ பேசி அவரையும் திதியில உட்கார சொல்லு. உன் அண்ணன் டவுனுக்கு போயிருக்காரு. அவர் நாளை காலையில தான் வருவாரு. ஐயோ, என்ன இப்படி சொல்ற? நீ உடனே அவருக்கு போன் போட்டு அவரை வர சொல்லு. இல்லனா வேணும்னே நாளைக்கு வராம இருந்துட போறாரு. என்ன 3 பேரும் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? பிளான் எல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா. இவங்களை எப்படி ஒன்னா திதி செய்ய வைக்கிறதுன்னு தான் நாங்க எங்களுக்குள்ளேயே பேசிட்டு புலம்பிட்டு இருக்கோம். பாட்டி, அவங்களுக்கு புலம்புனாலாம் வேலைக்கு ஆகாது. ஒரே புடியா புடிச்சு நாளைக்கு 2 பேரையும் திதியில ஒன்னா உட்கார வச்சிட வேண்டியதுதான். என் புருஷன் திதி கொடுக்கவே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் டவுனுக்கு போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவாராம். இதுல எங்க 2 பேரையும் சேர்ந்து திதியில உட்கார வைக்கிறது? அம்மா, சாருக்கு தகவல் சொல்லிட்டீங்கல்ல? அவருக்கு தான் இப்ப போன் பண்ண சொன்னேன். இந்தாங்க, என் போன்ல இருந்து பேசுங்க. அவர் ஏதோ ஏலத்துல இருக்காருமா. முடிச்சிட்டு சாயங்காலம் பேசுறேன்னு சொன்னாரு. மா, அவங்க வேலையா தான் இருப்பாங்க. அதுக்காக வீட்ல நடக்கிற விசேஷத்தை பத்தி சொல்லாம இருக்க முடியுமா? இங்க பாருங்க பாட்டி, நான் போன் போட்டு தரேன். நீங்க பேசி விஷயத்த சொல்லி உடனே வர சொல்லுங்க. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தொடர்புகளுக்கு அப்பால் உள்ளார். நான் தான் சொன்னேன்ல மீனா, அவர் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாருன்னு. சாமியார் சொன்ன மாதிரி எல்லா பரிகார பூஜையையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இவங்கள ஒன்னா உட்கார வச்சு இந்த திதியை கொடுக்க வச்சுட்டா போதும். தாத்தா ஆசீர்வாதத்துல சாமியார் சொன்ன மாதிரி 2 குடும்பமும் ஒன்னு சேர்ந்துரும். என்ன யோசிக்கிறீங்க? இந்த திதிய இவங்கள வச்சுதான் நாம முடிக்கிறோம். 2 குடும்பத்தையும் ஒன்னு சேர்க்கிறோம். ஓகேவா? வேதநாயகி, வேதநாயகி, நாளைக்கு உன்னை விடுதலை பண்ண சொல்லி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. நாளையோட உன்னோட ஜெயில் தண்டனை முடியுது. அதுக்கப்புறம் நீ சுதந்திரமா உன்னோட விருப்பப்படி இருக்கலாம். என்ன அப்படி பாக்குற? சந்தோஷம் தானே? இங்க பாரு வேதா, இந்த ஜெயில இருக்கிறவங்க என் கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் நான் எப்பவுமே இந்த ஜெயில இருக்கிறவங்க விடுதலையாகி போறப்போ ரெக்வஸ்டா சொல்லிக்கிறது என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், திரும்பவும் எந்த தப்பும் செஞ்சுட்டு இங்க வந்துடக்கூடாதுன்னு தான். உனக்கும் நான் அதே தான் சொல்றேன். இது வரைக்கும் நம்ம ஜெயில இருந்துட்டோமே நினைச்சு மீதி வாழ்க்கைய அழிச்சுக்காம வெளியே போய் சந்தோஷமா இருக்கணும். ஜெயிலர், உங்களுக்கு விதி மேல நம்பிக்கை இருக்கா? இருக்கு. ஆனா எப்பவுமே விதியை மட்டுமே நம்பி மதிக்கெட்டு முடங்கி கிடக்க மாட்டேன். என்னால என்ன முடியுமோ அதை துணிஞ்சு செய்வேன். முடங்கி கிடக்கிறவங்களுக்கு விதியை வழிவிட்டா நாளைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா? நாளைக்கு டிசம்பர் 28. இந்த நாள் உங்களுக்கு வெறும் கிழமையாதான் தெரியும். ஆனா அதே தேதியில அதே கிழமையில தான் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜெயிலுக்குள்ள காலடி எடுத்து வச்சேன். திரும்பவும் அதே நாள்ல நான் வெளியில போக போறேனா
அதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல.